Hello friends, நான் உங்க டெய்லி தமிழச்சி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 50 days weight loss challengeோட day 45 இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறேன்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் நீங்க weight loss பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிச்சுக்கோங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல் இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான், சில டவுட்ஸ் எல்லாமே இருக்கு. அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சோ வாங்க, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டரோட பையனுக்கு May 1 வந்து அஸ்வந்த் அவங்களுக்கு பர்த்டே. சோ முன்னாடியே வந்து அனுப்பிச்சிட்டாங்க. சோ அதனால அவங்களுக்கு விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. சோ நீங்க நினைச்சதெல்லாம் அச்சீவ் பண்ணணும். நிறைய அதுக்கான ஹார்ட் ஒர்க் போடணும். நீங்க குட்டி பையனா பெரிய பையனா இதெல்லாம் எனக்கு தெரியல. சோ அதனால சொல்றேன், நீங்க நினைச்சது எல்லாமே நடக்கிறதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பாக்குற நீங்களுமே வாழ்த்துக்கள் சொன்னீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. அதுக்கப்புறம் April 17 நாளைக்கு தான் முபினா சிஸ்டருக்கு வந்து வெட்டிங் ஆனிவர்சரி. நான் அவங்க ஹஸ்பண்ட் பேரும் கேட்டிருந்தேன், அவங்க அனுப்பல. சோ இருந்தாலுமே முபினா சிஸ்டர் அண்ட் அவங்களோட ஹஸ்பண்ட்க்கும் வெட்டிங் ஆனிவர்சரி விஷஸ். ரெண்டு பேரும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா நீங்க நினைச்சது எல்லாமே நடக்கிறதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். சோ அவங்களுக்குமே நீங்க வந்து வாழ்த்துக்கள் சொன்னீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. சோ வாங்க, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, நிறைய இந்த மாதிரி ரீல்ஸ் வந்து பண்ணுங்க சிஸ்டர், நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நல்லா இருக்குன்னு சொன்னீங்களே, அதுவே போதும். என்னன்னு பாத்தீங்கன்னா அதற்கான டைம் கிடைக்கல. ஒரு பொறுமையா ஒரு அந்த இப்ப நீங்க பாக்குற ரீல்ஸ் எல்லாம் ஒரே ஒரு டேக்ல எடுத்துட்டு போயிட்டு இதை போட்டு எடுத்து வைக்கிறது தான். சோ அந்த மாதிரிதான் எடுப்பேன். ஏன்னா எனக்கு டைம் அந்த அளவுக்கு கிடைக்காது. சோ குழந்தைங்க இருக்காங்க வீட்டுல, நான் பாக்குறீங்க இல்லையா, அந்த மாதிரி. சோ சம்டைம் ஏதாவது வெளில கிளம்புனா நல்லா ட்ரெஸ் பண்ணா அந்த மாதிரி எடுக்கணும், ரீல்ஸ் பண்ணா ஒரு ப்ராப்பரா எடுக்கணும் அப்படின்ற மாதிரிதான் நான் எடுப்பேன். சோ அதனாலதான் வெளியில எப்பயாவது போகும்போதோ இல்ல எப்பயாவது நல்ல ட்ரெஸ் பண்ணும்போதோ எடுக்கிறது வீடியோ. சோ கண்டிப்பா ட்ரை பண்றேன். எனக்குமே அது ரொம்ப பிடிக்கும், அந்த ரீல்ஸ் பண்றது எனக்குமே ரொம்ப பிடிக்கும். அந்த ரீல நானே ஒரு 100 தடவை போட்டு பார்ப்பேன், அந்த மாதிரி வந்து இருக்கும். சோ இருந்தாலும் அந்த டைம் அந்த மாதிரி அமையல. சோ எடுத்தேன்னா ஒரு 2-3 எடுத்து வச்சிருவேன் சேர்த்து அந்த மாதிரி. சோ ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். நிறைய சிஸ்டரும் சொல்லியிருந்தீங்க ரீல்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து 25 தான் ஏஜ் ஆகுது சிஸ்டர். நான் வந்து ஓவர் வெயிட்டா வந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. 81ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா 73 வந்து வந்துட்டேன் நான். ஆனா வந்து 50 kg வந்து வரணும் அப்படின்னு சொன்னீங்க. சூப்பர் சிஸ்டர், இதுவே உங்களுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட். நீங்க இன்னும் தொடர்ந்து பண்ணுங்க, கண்டிப்பா அச்சீவ் பண்ணிடலாம். இப்ப நீங்க 25 வயசுன்னு சொல்றீங்க, ஆனா இந்த ஓவர் வெயிட்னால நமக்கு என்ன தோணும், 35 ஏஜா அப்படின்ற மாதிரிலாம் ஆன்டி அந்த மாதிரிலாம் கூப்பிட ஆரம்பிப்பாங்க. எனக்கு நான் அதை ஃபீல் பண்ணிருக்கேன் அந்த மாதிரி. அப்புறம் நம்ம உடம்பு ரீதியாவும் பிரச்சனைகள் வரும். சோ ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ண முடியாது, நிறைய விஷயங்கள் வந்து ஃபேஸ் பண்ணிருப்பீங்க கண்டிப்பா. ஏன்னா எல்லாருமே அந்த சிச்சுவேஷன் தாண்டி தானே வந்திருப்போம். கண்டிப்பா அது எல்லாமே மாற்றுறதற்கான நீங்க நல்ல ஒரு முயற்சி பண்ணிருக்கீங்க. சூப்பரான வெயிட் லாஸ் ரிசல்ட் பண்ணிருக்கீங்க. இன்னுமே தொடர்ந்து பண்ணீங்கன்னா சூப்பரா குறைச்சிடலாம் சிஸ்டர். அதுக்கப்புறம் தைராய்டு இருக்கிறவங்க ராகி சாப்பிடலாமான்னு கேட்டிருந்தீங்க. எனக்கு அது ராகி வந்து அந்த அளவுக்கு தேவைப்படுதுங்க. இந்த காலிஃபிளவர், முட்டைக்கோஸ் இந்த மாதிரி வகைகள் தான் சொல்லுவாங்க. இருந்தாலும் நீங்க வந்து டாக்டர்கிட்ட கூட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம், நீங்க ஹெல்தியா சாப்பிடும்போது இந்த தைராய்டு எல்லாம் காணாம போயிடும், ரொம்ப சூப்பரா வந்துருவீங்க. எனக்குமே தைராய்டு இருந்தது. சோ அதுல எல்லாம் கான்சென்ட்ரேட்டே பண்ணல. நான் வந்து ஹெல்தியா சாப்பிட ஆரம்பிச்சேன், எல்லாமே கியூர் ஆயிடுச்சு இப்போ. அதனால சொல்றேன் சரிங்களா. சோ அதனால மைண்ட் பண்ணிக்கிறாதீங்க, ஹெல்தியா சாப்பிடறதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. அந்த காலிஃபிளவர், முட்டைக்கோஸ் அந்த மாதிரி இதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. சோ இருந்தாலுமே ராகி சாப்பிடலாமான்றத நீங்க ஒரு தடவை டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு அதை பத்தி தெரியல, தெரிஞ்சாதானே ஷேர் பண்ணணும். சோ அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாக்குற உங்க யாருக்காவது தெரிஞ்சாலும் கமெண்ட்ல சொல்லுங்க சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து என்னால வாக்கிங் எல்லாம் போக முடியல சிஸ்டர், பாப்பாவை வச்சுக்கிட்டே நான் வந்து ஒரு 30 minutes வீட்டுக்குள்ளேயே வந்து ஒர்க் அவுட் பண்ணலாமான்னு கேட்டீங்க. கண்டிப்பா பண்ணலாம். ஒர்க் அவுட்ன்றது நம்மளால முடியலன்றதுனாலதான் நான் அதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு 1 மணி நேரம் நல்லா வாக்கிங் பண்ணுங்க. சில பேர் ஒர்க் அவுட் பண்ணா அங்க வலிக்குது எல்லாம், அது வந்து வலி எடுக்கும் இல்லையா. அந்த வலி எடுக்கும் போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 நாள் ஃபாலோ பண்ணுவோம், அதுக்கப்புறம் விட்டுருவோம். சோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதை வந்து வேணாம்னு சொல்றது. அதுக்காக ஒர்க் அவுட் பண்ண கூடாதுன்னு நான் சொல்லல, பண்றவங்க பண்ணலாம் சரிங்களா. முதுகு வலி இருக்க சிஸ்டர், ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கும் 2 குழந்தை ஆபரேஷன் சொல்லியிருந்தீங்களே. ஆமா சிஸ்டர், அது வந்து வரதான் செய்யும். ஆனா அந்த ஓவர் வெயிட்டடா இருக்கும்போது ரொம்பவே இருக்குங்க. அதை குறைச்சிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே உங்களுக்கு ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவீங்க. சோ அதனால வெயிட் கம்மி பண்ணி பாருங்களேன், கண்டிப்பா அதற்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி அந்த அளவுக்கு ரொம்ப வந்து பெயின்லாம் இருக்காம இருக்கும்.
சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுங்க சிஸ்டர் இந்த சேலஞ்ச் அப்படின்னு சொன்னாங்க. உங்க வீடியோ பார்த்துதான் நான் வந்து பாத்தீங்கன்னா டயட் பண்ணணும்னே தோணுது. சோ அதனால இதை கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆல்ரெடி 50 days வரப்போறோம். இந்த 50 days-ம் அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ், இதுதான் சாப்பிடணும், இதுதான் பண்ணணும்ட்டு நானே வந்து ஒரு ஃபோக்கஸ்டா அவங்க எல்லாருக்குமே கொடுத்துட்டு இருக்கேன். என்னோட மைண்ட் ரிலாக்ஸேஷனும் கொஞ்சம் வேணும் இல்லையா? இதுலயே போயிட்டு இருந்தோம்னா கொஞ்சம் எனக்குமே ஒரு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் வேணும். ஆல்ரெடி அது போக நானுமே வெயிட் லாஸ் முடிச்சிட்டேன். இந்த 58க்கு அப்புறம் எனக்கு தேவை கிடையாது வெயிட் லாஸ், உங்க எல்லாருக்குமே தெரியும் சரிங்களா? சோ அதனால நான் வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கேப் விட்டுட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே ஒரு புத்துணர்ச்சியா இருக்கும். இல்லைன்னா தொடர்ந்து எனக்குமே அது வந்து ரொம்ப போர் ஆயிடுற மாதிரி இருக்கக்கூடாது. உங்களுக்கு இன்னும் நான் ரெசிபிஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ அதனாலதான் சொல்றேன். ஏன்னா நமக்கும் கொஞ்சம் ஒரு கேப் வேணும் இல்லையா? சோ அதனாலதான் கண்டிப்பா நான் பண்ணுவேன், பண்ணிட்டே தான் இருப்பேன் சரிங்களா? கவலைப்படாதீங்க. ஆனா இது வரைக்கும் நான் நிறைய விஷயங்கள் கத்து கொடுத்திருப்பேன். உங்க எல்லாருக்குமே இதுதான் டயட்ன்றது வந்து தெரியும். அதுக்காக நான் வந்து சேலஞ்ச் முடிச்சுட்டேன்றக்கா நீங்களும் முடிச்சுட்டு விட்டுறாதீங்க. ஒரு சிஸ்டர் கூட சொல்லியிருந்தாங்க, என்னமோ சொல்லியிருந்தாங்களே, இருந்தாலும் நான் வந்து டயட்ல தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஒரு சிஸ்டர். சூப்பர் சிஸ்டர், அதுதான் வேணும். நம்ம வந்து எப்படின்றத கத்து கொடுத்துட்டோம். சோ அதை வந்து விட்டுறாதீங்க. நான் அகைன் கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணிடுவேன் சரிங்களா? நீங்க இவ்வளவு நாள் பண்ணதை வந்து விட்டுட்டு அக்கா ஸ்டார்ட் பண்ற வரைக்கும் நம்ம இப்ப சாப்பிட்டு எப்படின்னா லாஸ் பண்ண வெயிட் எல்லாம் கெயின் பண்ணிட்டு இருக்காதீங்க சரிங்களா? அதுக்காக தான் சொல்றேன். அதுக்கப்புறம் மோட்டிவேஷனா ஏதாவது பேசுங்க, இல்லாட்டினா டவுட் கிளியர் பண்ற வீடியோவாவது டெய்லி போட்டுருங்க அப்படின்னு சொன்னீங்க. டெய்லி வீடியோ போடாமலாம் இருக்க மாட்டேன். ஏதாவது ஒரு வகையில வீடியோ போட்டுருவேன். அதுல நீங்க ஏதாவது கமெண்ட்ல டவுட் கேட்டீங்கனாலும் அதை வந்து நான் சொல்லிடுவேன் சரிங்களா? சோ அதை பத்தி இது பண்ணிக்காது. ஏன்னா என்னாலே முடியாது டெய்லி ஒரு விஷயம் பண்ணிட்டே இருந்தோம்னா அது வந்து என்னமோ ஒரு கேப் உள்ளதமா இருக்குல்ல. ஏதாவது ஒரு வகையில ஒரு வீடியோ போட்டுட்டு தான் நான் இருப்பேன். டே இன் மை லைஃப் மாதிரி, இல்லைன்னா வெயிட் மெயின்டைன் பண்ற மாதிரி ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா போட்டுதான் இருப்பேன். என்னாலே அது உன்னோட ஒண்ணு இணைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. இது இல்லாம என்னால இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சோ அதனால போட்டுருவேன் கண்டிப்பா. ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் டெய்லி உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு தான் சிஸ்டர் இருப்பேன். அதுக்கப்புறம் மறுபடியும் வெயிட் லாஸ் சேலஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு இன்னொரு சிஸ்டரும் கேட்டிருந்தாங்க. கண்டிப்பா பண்ணுவோம் சிஸ்டர், சீக்கிரமாவே உங்களுக்கு நான் சொல்றேன் சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் வந்து பயங்கரமா பிளக்சுவேட் ஆகுது சிஸ்டர். டுடே வந்து 78 இருக்குன்னா நாளைக்கு வந்து 76 77 அந்த மாதிரி பிளக்சுவேஷன் ஆகுது. அதுக்கப்புறம் அகைன் வந்து இதுவாகுது. இப்போ ஒருவேளை உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா அசால்ட்டா மறுநாள் வந்து கொஞ்சம் அதிகமா சாப்பிட்றீங்களா, இல்ல கரெக்டா சாப்பிடுறீங்களா, இல்ல கரெக்டா தூங்குறீங்களா, கரெக்டா வந்து வாக்கிங் பண்றீங்களா, கரெக்டா தண்ணி குடிக்கிறீங்களா, கரெக்டான புரோட்டீன் ஃபைபர் எடுத்துக்கிறீங்களா, இந்த மாதிரி நிறைய விஷயத்த சார்ந்ததுதான் வந்து வெயிட் லாஸ்ன்றது ஆல்ரெடி தெரியும் இல்லையா? ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்றீங்களான்றத வந்து நோட் பண்ணி பாருங்க. நைட் டின்னர் எப்பவுமே லைட்டா எடுத்துக்க பாருங்க. மதிய லஞ்ச் நல்லா ஓரளவுக்கு சாப்பிடுங்க. நைட் டின்னர் வந்து லைட்டடா இருந்தா ரொம்பவே நல்லா இருக்கும். அந்த 6:30 to 7 ஃபினிஷ் பண்ணிடுங்க. சோ இந்த மாதிரி சில கரெக்ஷன்ஸ் வந்து பண்ணி பாருங்க சரிங்களா? சேஞ்சஸ் இருக்கான்னு பாருங்க சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நேத்து நைட் வந்து பாத்தீங்கன்னா வெஜ் பிரியாணி சாப்பிட்டேன் சிஸ்டர். 1/2 kg எதுக்கும் கூடிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறீங்க. வெஜ் பிரியாணி ரைஸ் எடுத்துக்கிறீங்க. சோ சீட் பண்றீங்க. அதை வந்து மதியமா எடுத்திருந்து நீங்க வந்து கொஞ்சம் நைட் வந்து ஏதாவது ஒரு லைட்டா எடுத்துட்டு முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு கெயின் வந்து காட்டியிருக்காது வெயிட்ல. சோ அந்த என்ன சொல்றேன்னா கொஞ்சம் அதிகம் காட்டியிருக்காது. அந்த மாதிரி எடுத்துக்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா குவான்டிட்டி எவ்வளவு எடுத்தீங்கன்றது. உங்களுக்கு ஆசை இருக்கா, அளவா எடுத்துக்கோங்க. அதிகமாவும் சாப்பிடுறீங்க. அதிகம் சாப்பிட்டு நம்ம வந்து நார்மலா சாப்பிட ஆரம்பிச்சு வெயிட் ஏறதான் செய்யும். நம்ம வந்து அளவா எடுத்துக்கணும். நம்ம உடம்புக்கு வந்து தேவையான அளவு எடுத்தா போதும் சிஸ்டர். நம்ம எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா ஆசைக்காக நிறைய சாப்பிட ஆரம்பிக்கிறது, அதனாலதான் வெயிட் கெயின் ஆகுறது. ஆனா நம்ம வந்து அளவா நமக்கு தேவையான அன்னைக்கு தேவையான அளவுக்கு நமக்கு அந்த எனர்ஜி அளவுக்கு நம்ம சாப்பிட்டாலே நமக்கு போதும் தான். ஆனா நம்ம வந்து ஆசைக்கு ஐயோ இது டேஸ்ட் நல்லா இருக்கே, இன்னும் கொஞ்சம் சாப்பிடலான்றது சாப்பிடுறோம். இன்னொன்னு நீங்க நைட் வந்து சூஸ் பண்ணீங்க இல்லையா, அதை மதியமா சூஸ் பண்ணி அளவா சாப்பிட்டு இருந்தீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு கெயின் ஆயிருக்காது. சோ அதுக்கப்புறம் சரி இன்னைக்கு இது ஏறி இருக்கு அப்படின்னா வச்சுக்கோங்களேன், அது உடனே வந்து உங்களுக்கு மசிலா வந்து சதையா வந்து டக்குனு கொழுப்பா வந்து டக்குனு வந்து உங்களுக்கு வெயிட் ஆயிடாது. மறுநாள் கரெக்டா ஃபாலோ பண்ணிடுங்க. அதை வந்து நீங்க வந்து குறைச்சிடலாம். அது நம்பர்ல தான் வந்து உங்களுக்கு டக்குனு ஆயிடுக்கும், குறைச்சிடலாம். சோ அதனால தொடர்ந்து அந்த தப்பா வந்து பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படியே கெயின் ஆயிட்டே இருக்கும். அதுதான் வந்து ரீசன் சரிங்களா? அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் வந்து பண்ண முடியல சிஸ்டர் என்னால அப்படி சொல்லி. கண்டிப்பா வேணாம், அதான் நான் சொல்றேன். ஒர்க் அவுட் பண்ண வேண்டாம். 1 hour ஒரு வாக்கிங் மட்டும் பண்ணிடுங்க. ஹெல்தியான சாப்பிடுங்க, சூப்பரா குறைச்சிடலாங்க. நீங்க ஒர்க் அவுட் முடிஞ்சா பண்ணுங்க சரிங்களா? ரொம்ப ப்ரெஷர் எடுத்துட்டு அப்புறம் 2 நாள் ஃபாலோ பண்ணி 2 நாள் விட்டுறாதீங்க. அதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன்.
அதுக்கப்புறம் ரவா இட்லி சாப்பிடலாமா? கண்டிப்பா சாப்பிடலாம். ரவா இட்லி, ராகி இட்லி, இந்த இப்போ என்னன்னா ராகி இட்லி, அப்புறம் கம்புல பண்ற இட்லி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வித்தவுட் ரைஸ் நிறைய விஷயங்கள் இருக்கு. வித்தவுட் ரைஸ் அதுக்கு பதிலா வந்து கவுனி அரிசியோ இல்ல ஒரு சகப்பு அரிசியோ சேர்த்து அரைக்கிறது, அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். சரிங்களா? ரவை இட்லி, ரவையோட தோசை பண்ணலாம். ரவை எப்படின்னா ஒரு கப் அளவுக்கு ரவை, அரை கப் அளவுக்கு தயிர், உப்பு நல்லா பீட் பண்ணிட்டு இல்லைன்னா அரைச்சிட்டு கூட கொஞ்ச நேரம் ரெஸ்ட்ல வச்சுட்டு அப்புறம் ஊத்தணும்னா சூப்பரா இருக்கும். ஒரு நார்மல் நம்ம ஒயிட் தோசை, நம்ம அரிசி தோசை சாப்பிடுற மாதிரி நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு. பயிர் வகைகள் தோசை இருக்குது. கோதுமை தோசையில வந்து கொஞ்சம் வந்து ரவையை போட்டு பண்றது, இல்லைன்னா கடலை மாவு போட்டு பண்றது, கடலை மாவு ஆம்லெட் மாதிரி பண்றது, எப்படின்னா வெஜ் ஆம்லெட்ன்றது. சோ இந்த மாதிரி நிறைய ரெசிபி இருக்கு. நான் ஆல்ரெடி நிறைய ஷேர் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கேன். சோ அது எல்லாத்தையுமே உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை ரிப்பீட்டடா சாப்பிட்டா கூட பரவாயில்ல. சரிங்களா? சோ ட்ரை பண்ணுங்க. பொட்டேட்டோ அன்னைக்கு வந்து உருளைக்கிழங்கு சாப்பிட்டீங்கல்ல, அது என்னது, அந்த சித்திரை 1 தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு விரத சாப்பாடு செஞ்சிருந்தோம் இல்லையா, அதுல வந்து நான் உருளைக்கிழங்கு சாப்பிட்டிருந்தேன். அதனாலதான் உங்களுக்கு வந்து வெயிட் வந்து கெயின் ஆயிருக்கு அப்படின்னு ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. சோ அதுல உண்மை அது ஒண்ணு. ஏன்னா உருளைக்கிழங்குல கார்ப்ஸ் வந்து இருக்கு. அளவா எடுத்துக்கும் போது அதுக்கு வந்து அன்னைக்குன்றதுக்கு பிரச்சனை கிடையாது. நான் வந்து அன்னைக்கு தண்ணி கரெக்டா குடிச்சேன். நான் நிறைய விஷயங்கள் டிபெண்ட் தான். அது போக அன்னைக்கு ஏறின வெயிட் கெயின் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மறுநாள் நான் ஃபாலோ பண்ணா எனக்கு வந்து அது குறைச்சிடலாம். சோ இன்னைக்கு ரிசல்ட்லயே நீங்க எல்லாருமே பாத்திருப்பீங்க. அது போக இன்னைக்கு நீங்க என்னோட வெயிட்ல பாத்தீங்கன்னா தெரியும். சோ அந்த மாதிரி அதுதான் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, எனக்கு உருளைக்கிழங்குனா ரொம்ப பிடிக்கும். அது மசாலா உருளைக்கிழங்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அதை எப்பவுமே அளவா எடுத்துக்கோங்க சொல்லுவேன். அதுக்காக எடுத்துக்க வேணாம்லாம் நான் சொல்ல மாட்டேன். அளவா எடுத்துக்கலாம். ஆனா என்னன்னா அன்னைக்கு வந்து ப்ராப்பர் வந்து சரியா தூங்கல, நிறைய விஷயங்கள் டிபெண்டா இருந்தது. சோ அதனாலதான் ஏன்னா எத்தனையோ தடவை நான் உருளைக்கிழங்கு சாப்பிட்டிருக்கேன். அளவா தானே எடுத்துக்கிறோம், அதனால பிரச்சனை கிடையாது சிஸ்டர். சரிங்களா? ஆனா அளவா எடுத்துக்கணும் உருளைக்கிழங்குனாலுமே. சரிங்களா? சோ ஏன்னா உருளைக்கிழங்குல கார்ப்ஸ் அதிகமா இருக்கு, அதனாலதான். சோ அவ்வளவுதாங்க. இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணிச்சு. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அடுத்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நல்லா வேர்த்து வடிது பாருங்களேன். வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. டைம் இந்த மாதிரி ஆயிடுச்சு. சோ அதுக்கப்புறம் இன்னைக்கு பிறந்த நாள், அப்புறம் திருமண நாளுக்கான அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். சோ வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பாக்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க பாக்கலாம். காலையில நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்ல வெயிட் வந்து செக் பண்றதுதான். 58.90 வந்து இருக்கு. சூப்பர் நல்ல ரிசல்ட் இல்லையா? இதை தானே நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க, நானுமே எதிர்பார்த்துட்டு இருந்தேன். சூப்பர். அதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்ல குடிக்கிறதுக்கு நான் வந்து பிளாக் காஃபி தான் எடுத்திருக்கேன். இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எதுனாலும் சுடுதண்ணி ஆட் பண்ணி குடிச்சிக்கலாம். சரிங்களா? அதை குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நைட்டே வந்து கொண்டக்கடலை வந்து ஊற வச்சிருந்தேன். அதை வந்து தண்ணி உப்பெல்லாம் சேர்த்து நம்ம வந்து வேக வச்சுக்கலாம் குக்கர்ல. அதுக்கப்புறமா இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சப்பாத்திக்கு மட்டும் நேற்று நைட்டு பசஞ்ச மாவு வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருந்தேன். தம்பிக்கு வந்து சப்பாத்தி வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அவனுக்கு கொடுத்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சப்பாத்தி போட்டு எடுத்துட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த கெச்சப் இருக்கு இல்லையா, அது தடவே வேணுமா, ஸ்கூலில் யாரோ கொண்டு வந்திருக்காங்க, அதை பார்த்துட்டு அவர் சொன்னார். ஸோ அதை வச்சு நல்லா ரோல் பண்ணி கட் பண்ணி வச்சுட்டு அவனுக்கு ஒரு வாழைப்பழமும் வந்து வச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறமா குக்கர் விசில் வர ஆரம்பிச்சிடுச்சு. அவங்க அப்பா வந்து அவங்களை வந்து சூப்பராக ரெடி பண்ணிட்டாங்க, கிளம்பிட்டாரு ஸ்கூலுக்கு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சரி நம்ம உலைய வச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில இன்னைக்கு வந்து ஹஸ்பண்ட்க்கு மதிய ரைஸ் கொடுத்து விடலான்ட்டு பிளானு. ஸோ அதனால உலைய வந்து அரிசியை களைஞ்சு வச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறமா கொண்டக்கடலை இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து வெந்திருந்தது. குழையவும் கூடாது, கரெக்டாக வெந்திருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லா இருக்கும் குழம்புக்கு. ஸோ அதுக்கப்புறமா வந்து குழம்பு தாளிக்கிறதுக்கு எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தேன். குருமா தான் வைக்க போறேன். கொண்டக்கடலை வச்சு ஒரு கடாயில எண்ணெய் சுடு பண்ணிட்டு சோம்பு கரம் மசாலா ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளி வந்து சேர்த்துட்டு எப்பவும் போல இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துறேன். இப்பயே நான் வந்து அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த குருமாலெல்லாம் கத்திரிக்காய் சேர்த்தா நல்லா இருக்கும், உருளைக்கிழங்கு அந்த மாதிரி சேர்த்தா நல்லா இருக்கும். நான் கத்திரிக்காய் மட்டும்தான் வந்து நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்து ஃபர்ஸ்ட் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் உப்பு சேர்த்து ஒரு வதக்கி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் சைடில் வந்து சோறு வெந்துட்டு இருந்ததுல, ஸோ அதுவும் வெந்துருச்சு. கையோட அதை வந்து வடிச்சு விட்டுலாம்னு சொல்லிட்டு இங்கிட்டு வதங்குற கேப்ல டக்குன்னு வந்து வடிச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இங்கிட்டு கத்திரிக்காய் வதங்கிடுச்சா, மசாலாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் தூள், வெறுமிளகாய் தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறமா வீட்டுல அரைச்சு குழம்பு மிளகாய் தூள், கொஞ்சம் வந்து கரம் மசாலா இதெல்லாமே சேர்த்து நல்லா சுருள வந்து வதக்கி விட்டாச்சு. அதுக்கப்புறமா வந்து நம்ம வேக வச்சிருக்க அந்த கொண்டக்கடலையை அப்படியே தண்ணியோட சேர்த்துக்கலாம். ஸோ அவ்வளவுதான். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துட்டு நல்லா கொதி வர விட்டுக்கலாம். அப்பதான் நல்லா வந்து அந்த கத்திரிக்காவும் நல்லா இன்னும் குக்காயி நல்லா வரும். அதுக்கப்புறமா இந்த சைட்ல காஃபி போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு அம்மாச்சிக்கு மாமாக்கும் காஃபி போட்டுட்டு குருமாக்காக தேங்காய் தான் உடைச்சு எடுத்துட்டு இருந்தேன் நானு.
கொஞ்சம் அரைச்சு ஊற்றினா நல்லா இருக்கும் இல்லையா. அம்மாச்சிக்கு வந்து காலைல பிரேக்ஃபாஸ்டோட ஒரு மாம்பழத்தையும் கட் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு மாம்பழத்தை கொஞ்சம் நேரம் சென்று 10 மணிக்கு வச்சு சாப்பிட்டுருவாங்க. ஸோ அதனாலதான் அதுக்கப்புறம் பிரெட் டோஸ்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு மாம்பழத்தோட வச்சு காஃபியோட வச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு காலைல இன்னைக்கு சிம்பிளா வந்து பிரேக்ஃபாஸ்ட் பிரெட்டோட முடிச்சுக்கிட்டாச்சு. ஸோ அதுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் குருமாக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து தேங்காய், சீரகம், சோம்பு இதை வந்து அரைச்சு பேஸ்ட் எடுத்து நம்ம ஊத்திட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு கொதிச்சோடனே நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். கடைசியா கொஞ்சம் கொத்தமல்லி தலை மட்டும் தூவிட்டோம்னா அவ்வளோ சூப்பரா இருக்கும். சிம்பிள் குருமாங்க. சப்பாத்தி, இட்லி, தோசை, அப்புறம் ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உப்புமா கூட சூப்பரா இருக்கும். ஹஸ்பண்ட்க்கு சாதம், அதுக்கப்புறம் கொண்டக்கடலை குருமா, வெள்ளரிக்காய் வச்சு பேக் பண்ணி அவங்கள வந்து அனுப்பிச்சு விட்டுட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் வாக்கிங் வந்து பண்ணேன். வெயிட் லாஸ்க்கு 1 மணி நேரம் வாக்கிங் பண்ணுங்க. நான் வந்து இந்த மாடியிலேயே அதுலயே நடந்துகிட்டே இருப்பேனா. சோ எனக்கு வந்து 1/2 மணி நேரம் கரெக்டா இருக்குது. சோ அதனாலதான் சின்ன பையன் வந்து முழிச்சிட்டாங்க. அவனை வச்சுக்கிட்டே தான் அவனை விளையாட்டு காட்டிட்டே நல்லா வாக்கிங் வந்து பண்ணிட்டு சரி நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பன்னீர் தான் வந்து எடுத்திருக்கேன். பன்னீர் ஃப்ரை மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால ஒரு பாத்திரத்துல வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வெறும் மிளகாய் தூள், அப்புறம் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் மசாலா இருக்கு இல்லையா, சிக்கன் 65 மசாலா, அது கொஞ்சம் வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ நீங்க எந்த மசாலா வேணாலும் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு. அதுக்கப்புறம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான உப்பு சேர்த்துட்டு இது கூட வந்து கொஞ்சம் வந்து தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பேஸ்ட் மாதிரி. ஸோ அவ்வளவுதான். அதுக்கப்புறமா நம்மளோட பன்னீர் துண்டுகளை போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போறோம். அதை வந்து அப்படியே ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணிக்க போறோம். ஒரு பேன்ல பாருங்க 1 ஸ்பூன் தான் எண்ணெய் சேர்த்திருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நான்ஸ்டிக் பேன் இதுக்கெல்லாம் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி 2 சைடு திருப்பி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம ஒரு பிரெட் கூட வந்து நடுவில் வச்சு கூட சாப்பிடலாம். ஒரு சைடிஷா கூட வச்சுக்கலாம். ப்ரோட்டீனுக்காக இப்படி கூட எடுத்துக்கலாம். நான் காலைல வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு பன்னீர், அதுக்கப்புறம் ஒரு பேரிக்காய் வந்து வச்சு சூப்பரா வந்து சாப்பிட்டேன் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. மிச்ச பன்னீர் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து வச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறமா கையோட பாத்திரத்தை கழுவி வேலையை முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா கிச்சனை கொஞ்சம் டீப் கிளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இந்த ட்ரே எல்லாம் எடுத்துட்டு நல்லா வந்து கிளீன் பண்ணிட்டு இருந்தேங்க. டைம் ஓடிடுச்சு. ஸோ இந்த மாதிரி காலையே வந்து லஞ்சுக்கான வேலை முடிச்சிட்டோம் இல்லையா. ஸோ அதனால அந்த கேப் இருக்கிறனால இன்னைக்கு கிளீனிங்ல வந்து இறங்கிட்டேன். அதுக்கப்புறம் குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டேன். இங்க பாருங்களேன், நான் வீடியோ எடுக்கவும் அவரும் வந்து வர்றாரு. குங்குமம் நான் வைக்கவும் அவரும் வைக்க சொல்றாரு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு கப்பு நல்ல பெரிய கப்ல நல்லா தண்ணி குடிக்கிறேங்க. நிறைய தண்ணி குடிங்க. வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது வெயில் நேரத்துல. அப்புறம் அம்மாச்சிக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ அவங்களுக்கு காஃபி போட்டு கொடுத்துலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா மிஷின்ல துணியை போட்டு விட்டுறலாம், வெயில் அப்புறம் போயிடுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அதுக்கு தான் வந்து எடுத்துட்டு போயிட்டு மாடியில போட்டு விட்டுட்டு வந்து பின்னாடி இருந்து என்னோட சின்ன பையன் தான் பேசிட்டு இருந்தான். அவன்கிட்ட பேச்சு கொடுத்துட்டே தான் வந்து எடுத்துட்டு போனேன் நானு. ஸோ அதுக்கப்புறம் போயிட்டு வர விட மாட்டேன். இங்க பாருங்களேன், வெளியில வந்து நான் கதவை திறந்ததுமே வந்து கேட்டை போட்டுட்டு வெளில நிக்கிறது பாருங்க. பயங்கர சேட்டை பண்றான். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா சமையல் வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஈரல் வந்து அன்னைக்கு சிக்கன் வாங்கும் போதே வாங்கினது ஃப்ரீசர்ல வச்சிருந்தேன். ஸோ ஈரல் தான் ஃப்ரை பண்ண போறேன். ஸோ அதுக்கு தான் வந்து ஒரு பேன்ல வந்து பாத்தீங்கன்னா சீரகம் வந்து கொஞ்சமா ஆயில் சூடு பண்ணிட்டு சீரகம், அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து ஃபர்ஸ்ட் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் நல்லா சொல்ல வதக்கி விட்டுக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஈரலை நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டு குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து சிக்கன்ல உள்ள ஈரல் தான், கோழி ஈரல் சரிங்களா. அதையும் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் மசாலாக்காக மஞ்சள் தூள், வீட்டுல அரைச்சு குழம்பு மிளகாய் தூள், அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா, அப்புறம் வந்து வெறும் மிளகாய் தூள், மல்லித்தூள், உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி சுள்ள வதக்கிட்டு கடைசியில வந்து கொஞ்சம் மிளகுத்தூள் வந்து தூவிட்டு அப்படியே கிளறி விட்டோம்னு வச்சுக்கோங்க. டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். எனக்கு ஆட்டு ஈரலை விட இந்த கோழி ஈரல் ரொம்ப பிடிக்குங்க. ஸோ அதனால சூப்பரா வந்து ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா கவன் ஆட்டோல வந்துட்டு இருக்கான் இல்லையா. ஸோ ஆட்டோக்கார பையா கீழே வாங்க அப்படின்னு சொன்னாரா. ஸோ அதுக்கு தான் போய் வெயிட் பண்ணிட்டு இருந்தா இவர் நின்றுட்டு இருந்தாரு. கவன் வந்ததும் அப்புறம் வந்து எங்கிட்ட குருமாவையும் சூடு பண்ணிட்டு அம்மாச்சிக்கு வந்து சாதம், கொண்டக்கடலை குருமா, அதுக்கப்புறம் ஈரல் ஃப்ரை, பெப்பர் ஃப்ரை அதெல்லாம் வச்சு பேக் பண்ணி அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பிள்ளைங்களை வந்து டக்குன்னு வந்து குளிப்பாட்டி விட்டுட்டேன். ஸோ எப்பவுமே இந்த டைம்ல அவனும் ஸ்கூல்ல இருந்து வந்துருவானா. ஸோ வந்து குளிப்பாட்டி விட்டுட்டு கிரீம் எல்லாம் போட்டு விட்டுட்டு இருந்தேன். சின்னவன் பாருங்க நானே போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு தடவிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் நேற்று நைட் சப்பாத்தி போட்டோம் இல்லையா, அது ஹாட் பாட்ல இருந்ததுங்க ஒரு 3 பீஸ். ஸோ அதனால நான் ஒரு 2 சப்பாத்தி மட்டும் எடுத்துட்டு அந்த ஈரல் ஃப்ரை இருக்கு இல்லையா, பெப்பர் ஃப்ரை, அதுக்கப்புறமா கொண்டக்கடலை குருமா, கத்திரிக்காய், அந்த கடலை எல்லாத்தையும் வச்சு சூப்பரா வந்து ஃபில்லிங்கா சாப்பிட்டுட்டு பாத்திரத்தை கையோட வந்து கழுவி போட்டுட்டேன்.
மதிய நேரத்துல மட்டும் தூங்கிடாதீங்க, தூங்கக்கூடாது. நைட்டு தூக்கம் கரெக்டா தூங்க, சரிங்களா? அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா துணி அப்பதாங்க எடுத்துட்டு போய் காயவே போட்டேன். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா பூ இருந்தது, அதை பறிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா வீடியோ எடிட்டிங் எல்லாமே பாத்துட்டு இருந்தேங்க. படுத்துக்கிட்டே தான் பார்ப்பேன், ஸோ தூங்க மாட்டேன். அதுக்கப்புறம் தம்பிக்கு டியூஷன் டைம் ஆயிடுச்சு, அவனை விட்டுட்டு வந்துட்டு இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் எடுக்கணும் போல தோணலைங்க, நல்லா ஃபீலிங்காவே இருந்தது. ஸோ அதனால தண்ணி மட்டும் நிறைய வந்து குடிச்சேன். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அம்மாச்சிக்கு வந்து காஃபி போட்டு கொடுத்துலாம்னு சொல்லிட்டு காஃபி போட்டுட்டு அவங்களுக்கு கடலை வச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். மாடியில இருக்க ரூம்ல வந்து படுத்திருந்தாங்க. ஸோ அதனால அதுக்கப்புறம் இவனுக்கு வந்து சிப்ஸ் போட்டு கொடுத்தேன்னா, நேந்திர சிப்ஸ் இதை வச்சுதான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் டிவியை பார்த்துட்டு. அதுக்கப்புறம் அம்மாச்சி வந்து பாத்தீங்கன்னா இந்த முட்டைக்கோஸ் கேரட்டு குடமிளகா பொரியல் வந்து எக்ஸ்ட்ரா செஞ்சிருப்பாங்க போல, அதனால அவங்க எங்களுக்கு கொடுத்தாங்களா. ஸோ அதனால அதை நிறைய எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. அது கூட வந்து கொண்டக்கல்லை வச்சு சூப்பரா நைட் டின்னர் சிம்பிளா முடிச்சாச்சு. இந்த மாதிரி முட்டைக்கோஸ் கேரட் கேப்சிகம் எல்லாம் பொரியல் பண்ணிட்டு அதுல முட்டை சேர்த்து கூட பொரிச்சுக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி பிளைனா செஞ்சு கூட நிறைய குவான்டிட்டி எடுத்துக்கலாம். நல்லா ஃபில்லிங்காவும் இருக்கும், வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவும் இருக்கும், சரிங்களா? அதுக்கப்புறம் தம்பிக்கு டியூஷன் முடிஞ்சிருச்சு, அவனையும் கூட்டிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து எல்லாருக்கும் சாதம் கொண்டக்கல்ல குருமா அதெல்லாம் இருந்ததுல அதெல்லாம் வச்சு ஓட்டியாச்சு நைட்டு டின்னர். அதுக்கப்புறம் கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி குடிச்சுதான் இன்னைக்கு வந்து கம்ப்ளீட் பண்றேன். 6 to 7 சாப்பிடுறோம். அதுக்கப்புறம் பசிக்குதுன்னா நீங்க வந்து கிரீன் டீ, பிளாக் காஃபி நிறைய தண்ணி குடிங்க, வேற எதுவுமே சாப்பிடாதீங்க. இன்னைக்கு டேவை நான் வந்து சூப்பரா வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பரா கம்ப்ளீட் பண்ணிக்க நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா ஒரு லைக் கொடுத்து வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். நாளைக்கு நல்லா பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளவு நேரம் வீடியோ பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.